ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ வீர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டவ் க்ளீனிங் பற்றி. நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற ஃபேபர் ஸ்டவ்வை எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை நான் காட்டியிருக்கிறேன். இந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸி டெக்னிக்கை வச்சு சீக்கிரமாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற பட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. சைடில் இருந்த கம்பியையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை தூக்கிட்டு அதில் இருக்க கவரை சில்வர் ஃபாயிலை ரிமூவ் பண்ணிடலாம். ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிற பழைய சில்வர் ஃபாயிலை ரிமூவ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிற அலுமினியம் ஃபாயிலை ரிமூவ் பண்ண போகிறோம். மூணுத்துலேருந்தும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே ஃபாயில் மேலே இருக்கிற அழுக்கை விட உள்ள ஸ்டவ்வில் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே நல்லது, ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி எக்ஸஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இப்போது நம்ம ஸ்டவ் மேலே இருக்கிற அழுக்கை டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுக்க போகிறோம். நான் என்ன ரேப் யூஸ் பண்ணியிருக்கிறேன், என்ன லிக்விட் போட்டு தொடச்சேன்றதை வீடியோ எண்ணில் காட்டியிருக்கிறேன். இப்போ டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிடலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சிஃப்பை ஆட் பண்ணியிருக்கிறோம். சிஃப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா ப்ரஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக துடைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தொடச்சிருக்கிறோம். இது யூஸ் பண்ணாலே நல்லாவே க்ளீன் ஆகிடுது. ரொம்ப நேரம் நின்று க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கடைசியில் நான் கொலின் வச்சு ஃபுல்லாக ஸ்டவ்வை தொடச்சி எடுத்துட்டேன், இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சு. இப்போது நம்ம இந்த ஸ்டவ்வுக்கு ஃப்ரெஷ் ரேப்ன்ற அலுமினியம் ஃபாயில் பேப்பரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை எப்படி போடுறதுன்னு காட்டியிருக்கிறேன் பாருங்கள். நான் டைரெக்டாகவே ஸ்டவ் மேலே இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும், அதனால் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி மூணுத்துக்கும் நம்ம ஷீட்டை போட்டுட்டு நடுவில் அமுத்தி விட போகிறோம். நடுவில் இருக்கிற நாப் மூலிமா ஃபாயிலில் ஒரு ஹோல்ஸ் விழுந்துடும். அப்போ தான் நம்மளோட ஃபாயில் நவராமல் இருக்கும். இந்த ஸ்டவ் வாங்கணும்னு யாராவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டைமும் நல்லா சேவ் ஆகும். இல்லைனா ரொம்ப நேரம் இது கூடவே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், அதனால தான் சொல்கிறேன். இப்போது தூக்கிட்டு அடியில் நல்லா மடித்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வுக்கு அடியில் ஒரு கேப் இருக்கும், அந்த சைடில் நம்ம அலுமினியம் ஃபாயிலை மடித்து விட்டுக்க போகிறோம். எல்லா சைடும் கரெக்டாக மடித்து விட்டுடலாம். நம்ம மடித்து விட்டாச்சு. இப்போது கட் பண்ண போகிறோம். நான் கத்தி யூஸ் பண்ணி தான் கட் பண்ண போகிறேன். எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் சுற்றி ஒரு ரவுண்ட் இருக்கும், அந்த ரவுண்டை சுற்றி தான் நம்ம கரெக்டாக கட் பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய ஹோல்ஸாக போட்டாலும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு உள்ளே நல்லா அழுக்கு சேரும். ஸோ நம்ம கிட்ட வச்சு இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த ஃபாயிலை நம்ம ரிமூவ் பண்ணிட போகிறோம். இதே போல் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னொன்றுத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம்.
ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் பர்னரை போட போகிறேன். எல்லாத்தோட பர்னரையும் நம்ம எடுத்து செட் பண்ணிடலாம். நம்ம அலுமினியம் ஃபாயில் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வோட சுவிட்சை கூட நம்ம கழட்டி வச்சிடணும். அப்போ தான் வந்து அலுமினியம் ஃபாயிலை ஒழுங்காக போட முடியும். இப்போ எல்லாத்தோட பர்னரையும் நம்ம கரெக்டாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற கம்பியையும் இதில் சுற்றி போட்டுற போகிறோம். சூப்பர் க்ளீன் ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ்வை. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா. இந்த ஸ்டவ் யாராவது வச்சுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஃபாயில் எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து ஃபாயில் அழுக்காகுதோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி புது ஃபாயில் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு க்ளீனாகவே இருக்கும். இதை க்ளீன் பண்ணி நம்ம ஃபாயில் போடுறதுக்கு டோட்டலாகவே 20 to 25 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே உயிர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.